நெக்ஸ்ட்டு எல்லாருமே உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெல் சத்தம் கேட்குது. அதனால சொல்லி வந்துட்டு, "ஏய் ரவி என்ன அது ஏதோ பெல் சவுண்டு கேட்குதே!" அப்படிங்கிறாங்க. "அதுவா? அது வந்து குல்ஃபி பெல் சவுண்டு" அப்படிங்கிறாங்க. "ஏய் குல்ஃபியா? அப்ப நம்ம எல்லாருக்கும் குல்ஃபி வாங்கிட்டு வருவோமா?" அப்படிங்கிறாங்க. "குல்ஃபியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லவும், "இல்ல எல்லாருக்கும் வாங்கி சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும். அப்பதான் தூக்கமும் உங்களுக்கு கலைஞ்சு போகும். ஜில்லுன்னு இருக்குன்ட்டு" ரவி சீக்கிரமா எந்திச்சு போறாங்க. ஸ்ருதியும் பின்னாடியே போறாங்க. அப்போ மனோஜ கூப்பிட்றாங்க. "டேய் மனோஜ் நீயும் வாடா" அப்படிங்கிறாங்க. "என்ன எதுக்கெடுத்தாலும் என்னைய கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? நான் என்ன சின்ன பையனாண்ணே? டேய் இத்தன பேருக்கு குல்ஃபி வாங்கணும்லடா! நானும் ஸ்ருதியும் எப்புட்றா 2 கைட்ட வாங்கிட்டு வர முடியும்? நீ வந்தீன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல? வாடா நீ" அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் போடா அவங்களையும் சரின்ட்டு அவரும் போயிடுறாரு. எல்லாருக்கும் குல்ஃபி வாங்கிட்டு வந்து ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணா கையில குடுத்துட்றாங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்போ வந்து தங்கச்சி சீதாவும் இருக்காங்க. ஆனாலும் "இந்தாக்கா உனக்கு" அப்படிங்கிறாங்க. மீனா "இல்ல எனக்கெல்லாம் வேண்டாம்" அப்படிங்கிறாங்க. ரவி "வாங்கிக்கோங்க அண்ணி உங்களுக்கு சேர்த்து தான் வாங்கணும்னு." "இல்ல நான் இப்போ வாங்கி சாப்பிட்டேன்னா பூ கட்ட டைம் ஆகும். லேட் ஆகிட்டே இருக்குது" அப்படிங்கிறாங்க. "நீயே சாப்பிடுன்னு" சீதாட்ட சொல்கிறாங்க. "நான் எப்படி 2 சாப்பிட முடியும்?" அப்படிங்கிறாங்க. "நான் தான் முத்து மாப்பிள இருக்கார்ல, முத்து மாப்பிள கை சும்மா தானே இருக்குது" அப்படின்னு பூ கட்டுறதுல மற்ற ஒரு லேடி சொல்கிறாங்க. "என் கை எங்கே சும்மா இருக்குது? நானும் ஒரு கை வச்சு சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன்" முத்து